வணக்கம். சுவடி நிர்வாகமும் சிறகிழமையும் இணைந்து ஆசிரியர்களுக்காக நடாத்தும் செயலமர்வுக்கென தயாரிக்கப்பட்ட காணொளி இது. இந்த காணொளியிலே ஆசிரியர்கள் எவ்வாறு தங்கள் கைத்தொலைபேசியில் இருந்து இலகுவாக மாணவர்களுக்கான வினாத்தாள்களை உருவாக்க முடியும் என்பதை பார்ப்போம். குறிப்பாக கூகுள் ஃபார்ம்ஸை பயன்படுத்தி இந்த வினாத்தாள்களை உருவாக்குகிற போது மாணவர்கள் இந்த வினாத்தாள்களை இலகுவாக தங்கள் கைத்தொலைபேசியில் பார்வையிட முடிவதுடன் அதற்குரிய அந்த வினாத்தாளை செய்து முடித்த மறுகணமே அதற்குரிய விடைகள் சரியான புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது ஆசிரியர்கள் வினாத்தாள்களை அனுப்பி அதனை மாணவர்களிடமிருந்து மீளப்பெற்று ஒவ்வொன்றாக திருத்தி புள்ளிகள் வழங்கி அந்த மொத்த புள்ளிகளை கணித்து அதனை திருப்பி அனுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த நேர விடயத்தை இந்த கூகுள் ஃபார்ம்ஸை பயன்படுத்துகின்ற போது நாங்கள் வினைத்திறனாக மாற்றலாம். இதனை உங்களுடைய கைத்தொலைபேசியிலிருந்து செய்வதற்கு எந்த செயலியையும் தரவிறக்கம் செய்ய தேவையில்லை. வழமையாக இணையத்தை பயன்படுத்த நாங்கள் பயன்படுத்தும் கூகுள் குரோமினை பயன்படுத்தலாம். கூகுள் குரோமினை ஓப்பன் செய்து docs.google.com என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்களுடைய அந்த முகப்பிலே தோன்றுகின்ற இந்த படிவத்திலே வலது பக்க மேல் உலகிலே டாக்ஸ், ஷீட்ஸ், ஸ்லைட்ஸ், ஃபார்ம்ஸ் என்பன இருக்கும். அதில் ஃபார்ம்ஸ் என்பதை தெரிவு செய்யுங்கள். இங்கே கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்களுடைய கைத்தொலைபேசியின் முகப்பிலே ஒரு புதிய கூகுள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அன்டைட்டில்டு ஃபார்ம்ஸ், அதாவது தலைப்பிடப்படாத ஃபார்ம். நாங்கள் சரியான தலைப்பை சேர்த்துக்கொள்வோம். கிரேட் 3 இங்கிலீஷ் என அந்த தலைப்பினை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அந்த தலைப்பினை அந்த ஃபைல் நேமாகவும் சேர்க்கலாம். இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே நாங்கள் உங்களுடைய பாடசாலையினுடைய பெயரையோ அல்லது இதனை தயாரிக்கும் நிறுவனத்தினுடைய பெயரையோ உங்கள் பெயரையோ இணைத்துக் கொள்ளலாம். அல்லது மேலிசை விவரங்கள் எதனையும் சேர்த்துக் கொள்ளலாம். அதனை சேர்த்த பின்னர் நாங்கள் அன்டைட்டில்டு கொஷன்ஸ் என்ற பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த விவரக்கொத்தை, அதாவது வினாக்கொத்தை தயாரிக்க முதல் மாணவருடைய விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே முதலாவது பகுதியாக நாங்கள் இந்த கீழே இருக்கின்ற பாரிலே இறுதியாக இருக்கிற பட்டனை கிளிக் செய்கிற போது இந்த கூகுள் ஃபார்மானது 2 செக்ஷன்ஸாக பிரிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த முதலாவது செக்ஷனில் மாணவருடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நேம், இது ஒரு ஷார்ட் ஆன்சர் வகை கேள்வியாகத்தான் இருக்கும். மாணவர் தன்னுடைய பெயரை மட்டும் செலுத்த வேண்டும். கீழே உள்ள பட்டியலை ப்ளஸ் செய்யாமல் அழுத்தி கிரேட் என்பதை நாங்கள் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது மாணவர் சரியான விடையை இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 5 என்பவற்றை நான் இணைத்துக் கொள்கிறேன். இந்த மாணவருடைய பெயர் விவரங்களை பெற்ற பின்னர் செக்ஷன் 2விலே நாங்கள் எங்களுடைய உண்மையான வினாத்தாள் பகுதிக்கு செல்லலாம். அங்கே இந்த முதலாவது கேள்வியை நாங்கள் சேர்த்துக்கொண்டு கொஷின்ஸ் பகுதியிலே இது மாணவருக்குரிய தரம் 3 மாணவருக்குரிய ஆங்கில வினாத்தாளாக இருக்க போகிறது. வாட்ஸ் திஸ் என்ற கேள்வியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதனுடன் ஒரு படத்தினை இணைத்துக் கொள்வதற்கு இந்த கேள்விக்கு வலது பக்கத்திலே உள்ள பட்டனை கிளிக் செய்து இன்சர்ட் இமேஜ் பகுதியிலே கூகுள் இமேஜ் சர்ச் என்ற இடத்துக்கு சென்று ஆப்பிள் என நாங்கள் டைப் செய்து அந்த ஆப்பிளின் படத்தை, சரியான ஒரு பொருத்தமான படத்தை நாங்கள் அங்கே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ் திஸ் என்பதில் ஒரு ஆப்பிளினுடைய படத்தை இணைத்துள்ளோம். அதற்கு 2 விடைகளை நாங்கள் சேர்ப்போம். an apple, ஆப்பிள். இந்த 2 விடைகளில் சரியான விடை எது என்பதை நாங்கள் முன்கூட்டியே இங்கு உட்செலுத்தினால் மாணவர் இந்த வினாத்தாளை செய்து முடித்த அடுத்த கணமே அந்த விடைகள் அவருடைய கண்ணுக்கு புலப்படும். அதனை செய்வதற்கு நாங்கள் இங்கே ஒரு சில மாறுதலை செய்ய வேண்டும். மேலே சென்று 3 புள்ளிகளை கிளிக் செய்து செட்டிங்ஸ் பகுதியிலே ஜெனரல் ப்ரெசன்டேஷன் என்ற பகுதிகளை தாண்டி குயிஸ் பகுதிக்கு சென்று மேக் திஸ் எ குயிஸ் என்பதை ஆக்டிவேட் செய்து சேவ் செய்யவும். இப்போது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கீழே அதற்கான விடைகளை சேர்ப்பதற்கான பகுதி இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நீல பட்டனை கிளிக் செய்து
சரியான புள்ளிகளை இணைத்து புள்ளிகளை சேர்த்து கொள்ளுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். டன் என செய்வோம். இப்போது ஒரு வினாத்தாளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதில் மாணவர் விவரக்கொத்து முதலிலும் வினாக்கள் அடுத்தும் காணப்படுகின்றன. இதுபோல் நீங்கள் தேவையான அளவு வினாக்களை சேர்த்துக்கொள்ள முடியும். இவ்வாறு நீங்கள் ஒரு வினாத்தாளை உருவாக்குகின்ற போது 2-3 ஆசிரியர்கள் சேர்ந்து செயற்படலாம். அதற்கு நீங்கள் @collaborators என்பதை இந்த 3 புள்ளிகளை கிளிக் செய்து முன்னர் போலவே கீழே சென்று @collaborators என்ற பகுதியிலே மற்ற ஆசிரியரையும் இணைத்துக் கொள்ளலாம். தொழில்நுட்ப உதவிகள் தேவையாக இருந்தால் சுவடி நிர்வாகத்தைச் சேர்ந்த ஒருவரை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய இமெயில் ஐடியை இங்கே கிளிக் செய்து அதனை சென்ட் என்று இணைத்துக் கொள்கிற போது எங்களில் ஒருவர் உங்களுடைய ஃபோமில் வினாத்தாளில் ஒரு கொலாபரேட்டராக இணைந்து அதில் சில மாற்றங்களை அல்லது சில தொழில்நுட்ப ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வினாத்தாளை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். இதில் ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. எனினும் இதனை எவ்வாறு நாங்கள் மாணவர்களுக்கு அனுப்புவதென பார்ப்போம். இந்த மேலே உள்ள முக்கோண பட்டனை கிளிக் செய்து சென்ட் ஃபோம் என்ற பகுதியிலே மாணவருடைய இமெயில் அட்ரஸ் தெரியுமானால் அதனை உள்ளிட்டு இதனை அனுப்ப முடியும். அல்லது அடுத்ததாக இந்த லிங்க் பகுதிக்கு சென்று ஒரு ஷார்ட் URL-னை பெற்று அதனை காப்பி செய்து வாட்ஸ்அப் வைபர் ஊடாகவோ கூகுள் கிளாஸ் ரூம் பயன்படுத்துபவராயின் கூகுள் கிளாஸ் ரூம் ஊடாகவோ நீங்கள் அதனை அனுப்ப முடியும். இப்போது மாணவர் ஒருவருக்கு அனுப்பிய அந்த லிங்கை பயன்படுத்தி அவர் தன்னுடைய கைத்தொலைபேசியிலே அல்லது தன்னுடைய பெற்றோரின் கைத்தொலைபேசியிலே இதனை எவ்வாறு பார்வையிடுவார் என்பதை பார்க்கலாம். அவர் அந்த லிங்கை இந்த கூகுள் குரோமிலே கொடுத்து என்டர் செய்கிற போது அங்கே அவருடைய கைத்தொலைபேசியில் இந்த கேள்விக்கொத்தானது தெரிய வரும். ஆக நாங்கள் இதனை ஒரு PDF ஃபைலாகவோ டவுன்லோட் செய்து அனுப்ப வேண்டிய தேவையில்லை. இந்த லிங்கை மட்டும் நாங்கள் மாணவருடன் பகிர்ந்து கொண்டால் சரி. இங்கே அவர் தன்னுடைய பெயரை முதலில் இணைத்துக் கொள்வார். சரியான தரத்தினை தெரிவு செய்வார். இப்போது நெக்ஸ்ட் என்பதை அழுத்துகிற போது வினாத்தாள் பகுதிக்கு செல்கிறார். வாட்ஸ் திஸ் என்ற கேள்விக்கு 5 புள்ளிகள், சரியான விடையை தெரிவு செய்கிறார். ஆசிரியருக்கு சப்மிட் செய்கிறார். இது ஒரு மாதிரி வினாத்தாள் என்பதால் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் சேர்த்துள்ளோம். வழமையாக நீங்கள் எத்தனை கேள்விகளையும் சேர்த்துக் கொள்ளலாம். இங்கே வியூ ஸ்கோர் என்ற பகுதியிலே மாணவர் தனக்கு எவ்வளவு புள்ளிகள் கிடைத்திருக்கிறது என்பதை பார்வையிடலாம். ஒரு கேள்விதான் இருந்தபடியால் 5க்கு 5 புள்ளிகளை பெற்றுள்ளார். சரியான விடை எது என்பதும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. ஆக மாணவர் வினாத்தாளை செய்து முடித்த அடுத்த நொடியே அதற்குரிய சரியான விடைகளையும் புள்ளிகளையும் பார்க்கக்கூடியதாக இருப்பது மிகவும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதே நேரம் ஆசிரியர் அந்த வினாத்தாளை மீளப்பெற்று அவற்றை திருத்தி கொடுக்க வேண்டிய நிலைமையும் மிக இலகுபடுத்தப்படுகின்றது. இப்போது நாங்கள் அந்த ஆசிரியருடைய கைத்தொலைபேசியிற்கு மீண்டும் செல்கிற போது அவருடைய இந்த வினாத்தாளிலே மேலே கொஷின்ஸ் பகுதிக்கு பக்கத்தில் ரெஸ்பான்ஸ் பகுதியிலே 1-2 இலக்கம் காட்டப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தம் ஒரு மாணவர் இந்த வினாத்தாளுக்கு விடையளித்திருக்கிறார். இவ்வாறாக 35 மாணவர்கள் விடையளித்திருந்தால் 35 என்று அதிலே தெரியும். அந்த ரெஸ்பான்ஸ் பகுதியை கிளிக் செய்கிற போது சமரி, கொஷின்ஸ், இண்டிவிஜுவல் என்ற 3 பகுதிகள் இருக்கின்றன. சமரியிலே நீங்கள் இந்த எத்தனை பேர் சரியாக விடையளித்திருக்கிறார்கள், அவரேஜ் என்ன, மீடியன் என்ன என்ற போன்ற விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். கொஷின்ஸ் பகுதியிலே ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்ன விடையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் பகுதியிலே நீங்கள் ஒவ்வொரு தனிநபரும் எவ்வாறு விடைகளை அளித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த விவரங்களை ஒரு ஷீட்டாக நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் இந்த பச்சை நிற பட்டனை கிளிக் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆக இந்த காணொளியிலே ஒரு கூகுள் ஃபார்ம்ஸை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு வினாத்தாளை உருவாக்குவது, எவ்வாறு அதனை மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, மாணவர் விடையளித்த பின்னர் அதனை எவ்வாறு உங்களுடைய கைத்தொலைபேசியிலே பார்வையிட்டு அது பற்றிய குறை நிறைகளை அறிந்து கொள்வது என்பதை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். இன்னும் ஒரு காணொளியிலே நாங்கள் வேறொரு புதிய விடயத்துடன் சந்திக்கலாம். உங்களிடம் ஏதேனும் தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள் இருப்பின் எந்நேரமும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஒரு சில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.